எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனுஷ் குக்கிங். இன்றைக்கி வந்து சேவை தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ வந்து அணில் சேமியா எடுத்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். தாளிக்கிறது கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 6 வரமிளகா, பெருங்காயம், மஞ்சள் தூள், கடுகு, 2 லெமன், கொஞ்சம் கருவேப்பிலை. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையானது. சேவை செய்கிறது ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு 1 ஸ்பூன் கடுகு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இந்த 6 வரமிளகா நான் இது மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் செவக்கட்டும். இது நல்லா கிளறி விடுங்க. நல்லா செவக்கட்டும். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு செவந்து வரட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலரிக்குங்க. அதுமாதிரி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பொன்னிறமாகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். சேமியா 1 டம்ளர் இருந்ததுன்னா ஒரு 3/4 அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இல்லை இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கலக்கி விட்டுக்கலாம். இது கொதி வரட்டும். தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ சேமியாவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உதிரி உதிரியாக போடுங்க. இது 6 பேருக்கு செய்கிறேன். நான் 1/2 கிலோ சேமியா எடுத்துருக்கேன். இப்போ வந்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இதை இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் கலரி விடலாம். இது ஐலே வச்சுக்கோங்க. கொஞ்சம் இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் கொஞ்சம் ஐலே இருக்கட்டும். தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி பாருங்கள். நல்லா இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நல்லா சுண்டிடுச்சு. கொஞ்சம் தலைன்னு இருக்கும்போது நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். 2 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். இது ஒன்று சேர கலந்து விடணும். மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. திறந்து பார்க்கலாம். இதை நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. சேவை ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு நான் தேங்காய் சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது 2த்துக்கும் நல்லாயிருக்கும். காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.